அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 10th நியூ புக் ஜாகிரஃபியில் இருக்குது. டோட்டலாக ஒரு புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 135 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 16 கொஷின், டோட்டலாக ஒரு 151 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பெரிய லெசன், நிறைய பாயிண்ட்ஸை கவர் பண்ணி தான் இந்த 151 கொஷினுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். லைன் பை லைன் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மொழியியல் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் 1956. இந்தியாவில் மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம். ஆன்சர் ஆந்திரா. மொழி அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா. இதெல்லாம் பேசிக் கொஷின் தான். இதே குரூப் 4லலாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. மூன்றாவது கொஷின், மதராஸ் மாகாணம் டேசாம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரை அவர்களால் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆன்சர் ஜனவரி 14, 1969. நான்காவது கொஷின் கூற்று 1, தமிழ்நாடு இந்தியாவின் தென்பகுதியில் அமைந்துள்ளது. கூற்று 2, இதன் நிலப்பரப்பு வட அச்சம் 8 டிகிரி 4 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வரையிலும், கிழக்கு தீர்க்கம் 76 டிகிரி 18 மினிட்ஸ் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் வரையிலும் பரவியுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதிகள். ஆன்சர் அனைத்தும் சரியானவை. கிழக்கு கோடி கோடியக்கரை, மேற்கு கோடி ஆனைமலை, வடகோடி பழவேற்காடு ஏரி, தென்கோடி குமரி முனை. ஆறாவது கொஷின் கூற்று 1, தமிழகத்தின் பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர்களாகும். கூற்று 2, தமிழகம் இந்தியாவின் 11வது பெரிய மாநிலமாகும். இந்திய பரப்பில் சுமார் 4% கொண்டுள்ளது. ஸோ 2 கூற்றுகளும் சரியானவை. தமிழ்நாட்டின் எல்லைகள்: கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே கேரளா, வடக்கே ஆந்திர பிரதேசம், வடமேற்கே கர்நாடகா, தெற்கு இந்திய பெருங்கடல். ஸோ இது தமிழ்நாட்டின் எல்லைகள் பார்த்துக்கோங்க. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் எல்லாமே டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். 8வது கொஷின், தமிழ்நாட்டையும் இந்தியாவின் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிப்பது. இது அப்படின்னா ஏபி சரியானவை. மன்னார் வளைகுடா, பாக் நீர்ச்சந்தி. ஸோ குஜராத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு டேஸ் கிலோமீட்டர் நீளமுடன் இந்தியாவின் 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. ஆன்சர் 1076 கிலோமீட்டர். தமிழ்நாடு உருவான காலகட்டத்தில் எத்தனை மாவட்டங்கள் இருந்தன? ஆன்சர் 13 மாவட்டங்கள். 11வது கொஷின், எந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்து அமைக்கப்பட்டன? ஸோ எந்தெந்த மாவட்டங்கள்னால் சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. ஆன்சர் அனைத்தும் சரி. சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. இப்பகுதி கிரெடேசியஸ் காலத்தில் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கோண்டோனா நிலப்பகுதியில் இருந்து உருவான ஒரு பகுதியாகும். தமிழ்நாட்டின் நிலத்தோற்ற அமைப்பு கிழக்கு நோக்கிய சரிவை கொண்டுள்ளது. ஸோ 3மே சரி. தமிழ்நாடானது நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஸோ அந்த 5 பிரிவுகள் பார்த்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், உள்நாட்டு சமவெளிகள். ஸோ இதுதான் அந்த 5 பெரும் பிரிவு. ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். 14வது கொஷின் கூற்று 1, மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட சாமித்தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளது. கூற்று 2, இது 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடையது. ஸோ இரண்டுமே சரியானவை. 2 கூற்றுகளும் சரியானவை. மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய கணவாய்கள். ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய். 16வது கொஷின், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைகள்.
ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் நீலகிரி, ஆனைமலை, பழனிமலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அகத்தியர் மலைகள். நீலகிரி மலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. எது? நீலகிரி மலை வந்து தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. 2000 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகின்றன. உயரமான சிகரம் தொட்டபெட்டா, அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 2637 மீட்டர். முக்கூர்த்தி சிகரத்தின் உயரம் 2554 மீட்டர். 2700க்கும் அதிகமான பூக்கும் தாவர வகைகள் உள்ளன. நீலகிரி வரையாடு இங்கு காணப்படுகின்றன. தமிழ்நாடு மற்றும் கேரள மாநில எல்லைப் பகுதியில் பாலக்காட்டு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ள மலை எது அப்படின்னா ஆனைமலை. காடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மலை, அதுவும் வந்து ஆனைமலை. காடம்பாறை நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மலை வந்து ஆனைமலை. 20வது கொஷின், ஆனைமலை அடிவாரத்தில் உள்ள அணைகள். ஆன்சர் வந்து இரண்டும் சரி. ஆழியாறு அணை, திருமூர்த்தி அணை. பழனிமலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதியில் உள்ளது. மேற்கு பகுதியை தவிர மற்றவை திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளன. பழனிமலையின் மிக உயரமான சிகரம் வந்தராவ். அதனுடைய மீட்டர் வந்து 2533 மீட்டர் அதனுடைய உயரம். இரண்டாவது உயரமான சிகரம் வேம்படி சோலை 2505 மீட்டர். கொடைக்கானல் வந்து பழனிமலையில் தான் வந்திருக்கு, 2150 மீட்டர் உயரம். 22வது கொஷின், ஏலக்காய் மலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இம்மலைகள் ஏலமலை குன்றுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஏலக்காய் பயிரிடுவதால் இப்பெயர் பெற்றது. மிளகு மற்றும் காபி ஆகியன இப்பகுதியில் பயிரிடப்படும் முக்கிய பயிர்களாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். ஸோ பாருங்கள், தொட்டபெட்டா அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 2637 மீட்டர். முக்கூர்த்தி 2554 மீட்டர். வேம்படி சோலை 2505 மீட்டர். பெருமாள் மலை 2234 மீட்டர். கோட்டை மலை 2019 மீட்டர். பகாசுரா வந்து 1918 மீட்டர். ஸோ இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். 24வது கொஷின், வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகளில் காணப்படும் முக்கிய மலைகள். ஆன்சர் வந்து அனைத்தும் மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை. 25, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் எந்த மலையில் காணப்படுகிறது? ஆன்சர் வந்து ஏலக்காய் மலை. ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில்கள் சரணாலயம் எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ மலை அணில்கள் சரணாலயம் வந்து எங்கே இருக்குன்னா வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள் வந்து இருக்குது. ஸோ வைகை மற்றும் அதன் துணை ஆறுகள் டேஸில் உருவாகின்றன. அதுவும் வந்து வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலை குன்றுகள். பெரும் பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திலும் இதன் தென் சரிவு கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அமைந்துள்ள மலை எது அப்படின்னா பொதிகை மலை. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை. ஆன்சர் வந்து பொதிகை மலை. ஸோ பல்வேறு பெயர்கள் வந்து பார்த்துக்கோங்க. சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள், தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை வந்து பொதிகை மலை. 30வது கொஷின், கூற்று 1, மேற்கு தொடர்ச்சி மலை உயிர் பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கிறது. கூற்று 2, வளமான பசுமைமாறா காடுகள், நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பழமையான கோயில்கள் ஆகியவற்றுக்கு புகழ்பெற்றதாகும். ஸோ 2 கூற்றுமே வந்து சரி. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மலை. ஆன்சர் வந்து பொதிகை மலை. களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அமைந்துள்ள மலை வந்து பொதிகை மலை. 32வது கொஷின், கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியாகவும் அமைந்துள்ளது எது அப்படின்னா மகேந்திரகிரி மலை குன்றுகள்.
இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் இதனுடைய அடிவாரப் பகுதியில் வந்து அமைந்துள்ளது. 34 கூற்று 1. கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாகும். கூற்று 2. கிழக்கு தொடர்ச்சி மலை பல இடங்களில் வங்காள கடலில் கலக்கும் ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இரண்டுமே வந்து சரியானவை, இரண்டு கூற்றுகளும் வந்து சரியானவை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள முக்கிய மலைகள் ஸோ பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சை மலை. ஜவ்வாது மலை எந்த மாவட்டங்களில் பரவியுள்ளன? ஆன்சர் வந்து ஏபி சரி. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள் வந்து பரவியுள்ளன. 37 கூற்று 1. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் மேல்பட்டு ஆகும். கூற்று 2. ஜவ்வாது மலை நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் உருவானது. ஸோ இரண்டுமே வந்து சரியானவை. கூற்று 1 மற்றும் 2 சரி. ஜவ்வாது மலையில் டேசாம் ஆண்டு காவலூர் வானியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்டது. எப்போனா 1967. 39 கல்வராயன் மலை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. மூணுமே வந்து சரி. கல்வராயன் என்ற சொல் பழங்குடியினரின் பண்டைய கால பெயரான கரலர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. கல்வராயன் மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆற்று வடிநிலப் பகுதியை பிரிக்கிறது. வடபகுதி சின்ன கல்வராயன் எனவும் தென்பகுதி பெரிய கல்வராயன் எனவும் குறிப்பிடப்படுகிறது. ஸோ மூணுமே வந்து சரி. 40வது கொஷின். சேர்வராயன் மலைத்தொடர் டேஸ் நகருக்கு அருகே அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து சேலம். கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம், அதாவது சேர்வராயன் மலையில் உயரமான சிகரம் பார்த்திங்கன்னா சோலைக்கரடு. உயரம் வந்து 1620 மீட்டர். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் டேஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து சேர்வராயன் மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சிகரங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும். சேர்வராயன் மலை அதனுடைய உயரம் 1623 மீட்டர். பழமலை 1500 மீட்டர். உருகமலை 1486 மீட்டர். குட்டிராயன் 1395 மீட்டர். இந்த மீட்டரெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா நான் ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. முகனூர் 1279 மீட்டர். வலசமலை 1034 மீட்டர். ஸோ இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள். நம்ம ஏற்கனவே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்கள் வந்து பார்த்துட்டோம். இது கிழக்கு தொடர்ச்சி மலை. கூற்று 1. கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடராகும். கூற்று 2. கொல்லிமலை தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக செல்கிறது. ஸோ இரண்டு கூற்றுகளுமே வந்து சரி. அரப்பளீஸ்வரர் கோவில் டேஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமாகும். ஆன்சர் வந்து கொல்லிமலை. பசுமை மரா காடுகள் அல்லது சோலை காடுகள் அதிகம் காணப்படும் மலை, அதுவும் வந்து கொல்லிமலை. பச்சை மலை டேஸ் மாவட்டங்களில் உயரம் குறைந்த குன்று தொடராக காணப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம். ஆன்சர் வந்து அனைத்தும். 48வது கொஷின். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள். கவனமாக பாருங்கள். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா மருதமலை, வெள்ளிங்கிரி மலை, ஆனைமலை. தருமபுரி வந்து தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல் மலை. திண்டுக்கல் பழனிமலை, கொடைக்கானல். ஈரோடு வந்து சென்னிமலை, சிவன்மலை. வேலூர் ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை. நாமக்கல் கொல்லிமலை. சேலம் வந்து சேர்வராயன், கஞ்சைமலை, சுண்ணாம்பு குன்றுகள். கள்ளக்குறிச்சி வந்து கல்வராயன். விழுப்புரம் செஞ்சிமலை. பெரம்பலூர் பச்சைமலை. கன்னியாகுமரி மருதவாள் மலை. திருநெல்வேலி மகேந்திரகிரி மற்றும் அகத்திய மலை. நீலகிரி மலை. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி, எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம். 49வது கொஷின். தமிழ்நாட்டில் உள்ள பீடபூமி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையே அமைந்துள்ளது.
ஏறக்குறைய முக்கோண வடிவத்தில் சுமார் 60,000 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. இதன் உயரம் கிழக்கிலிருந்து மேற்காக உயர்ந்து செல்கிறது. கடல் மட்டத்திலிருந்து 150 மீட்டர் முதல் 600 மீட்டர் வரை வேறுபட்டு காணப்படுகிறது. வடக்கே அகன்றும் தெற்கே குறுகியும் பல உட்பிரிவுகளை கொண்டுள்ளது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. 50வது கொஷின். கூற்று 1, பாரமகால் பீடபூமியானது மைசூர் பீடபூமியின் ஒரு பகுதியாகும். கூற்று 2, இந்த பீடபூமியில் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளது. ஸோ 2 கூற்றுகளும் சரியானவை. 51, நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ள பீடபூமி எது அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி. அதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 2560 சதுர கிலோமீட்டர். கோயம்புத்தூர் பீடபூமியை டேஸ் ஆறு மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. ஆன்சர் வந்து மோயர் ஆறு, ஆப்ஷன் சி. மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் எதுனா ஆன்சர் வந்து அனைத்தும் பவானி, நொய்யல், அமராவதி. நீலகிரி பகுதியில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க பீடபூமி எது அப்படின்னா சிகூர் பீடபூமி. நீலகிரி பகுதியில் அமைந்துள்ள குறிப்பிடத்தக்க பீடபூமி வந்து சிகூர் பீடபூமி. வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகள் எந்த பீடபூமியில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து மதுரை பீடபூமி. 56வது கொஷின். கூற்று 1, பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டில் சமவெளியை உருவாக்கியுள்ளது. கூற்று 2, காவிரி ஆற்று சமவெளி தமிழ்நாட்டில் உள்ள வளமான சமவெளிகளில் ஒன்றாகும். ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1 மற்றும் 2 சரி. காவிரி சமவெளி பரவியுள்ள மாவட்டங்கள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். 58வது கொஷின். கூற்று 1, தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி கோரமண்டல் அல்லது சோழமண்டல சமவெளி எனவும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2, இச்சமவெளி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நீண்டுள்ளது. ஸோ 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. 59வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 3மே வந்து சரியாக தான் கொடுத்துருக்கோம். சோழமண்டல சமவெளி வங்காள விரிகுடாவில் கலக்கும் ஆறுகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கடற்கரையோரங்களில் உருவாக்கப்பட்ட மணல் குன்றுகள் தேரி என்றழைக்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சமவெளி பகுதியில் உள்ள மன்னார் வளைகுடாவில் பவளப்பாறைகள் காணப்படுகின்றன. ஸோ 3மே வந்து சரியானவை. 60வது கொஷின். புகழ்பெற்ற தமிழக கடற்கரைகள். சென்னையில் மெரினா மற்றும் எலியட் கடற்கரைகள், கோவளம் கடற்கரை காஞ்சிபுரம், வெள்ளி கடற்கரை வந்து கடலூர். ஸோ 3மே வந்து தமிழக புகழ்பெற்ற கடற்கரைகள். ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க ஆறுகள் ஆன்சர் வந்து அனைத்தும் காவிரி, பாலாறு, பெண்ணை, வைகை, தாமிரபரணி. எந்த ஆற்றை தவிர மற்ற ஆறுகள் அனைத்தும் வற்றும் ஆறுகளாகும்? ஆன்சர் வந்து தாமிரபரணி ஆறு வந்து ஒரு வற்றாத ஆறு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 63வது கொஷின். கூற்று 1, தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. கூற்று 2, தாமிரபரணி தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவகாலங்களிலும் மழை பெறுவதால் வற்றாத ஆறாக உள்ளது. ஸோ ஆன்சர் வந்து 2மே சரி. ஸோ தாமிரபரணி ஏன் வற்றாத ஆறாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க பாருங்கள். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய இரு பருவ மழைக்காலங்களிலும் மழை பெறுவதால் வற்றாத ஆறாக உள்ளது. 64வது கொஷின். காவிரி ஆறு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஸோ பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ பாருங்கள். கர்நாடகா கூர்க் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பிரம்மகிரி குன்றுகளில் தலைக்காவிரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகி 850 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. ஸோ எங்கே உற்பத்தி ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் பாயுதுன்றதெல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது. மொத்தம் 850 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் 416 கிலோமீட்டருக்கு தான் பாய்கிறது. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றுக்கு எல்லையாக 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்றழைக்கப்படும் மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பவானி ஆறு இதன் துணை ஆறாக காவிரியுடன் இணைகிறது. கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருமுக்கூடல் என்னும் இடத்தில் அமராவதி மற்றும் நொய்யல் ஆறுகள் இணைகின்றன. இப்பகுதியில் அகலம் அதிகமாக இருப்பதால் அகன்ற காவிரி என்று அழைக்கப்படுகிறது.
ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. ஸோ காவிரி ஆறு பற்றி கிளியராக எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 65வது கொஷின். காவிரி ஆறு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 2 கிளைகளாக பிரிகிறது, அவை. அந்த 2 கிளைகள் பாருங்கள், வடகிளை ஒன்று, தென்கிளை ஒன்று. வடகிளை வந்து கொளுரூன் அல்லது கொள்ளிடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தென்கிளை வந்து காவிரியாக தொடர்கிறது. ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. ஸோ திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இந்த காவிரி ஆறு 2 கிளையாக வந்து பிரிகிறது. கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் கல்லணை டேஸ் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. எதுனா காவிரி ஆற்றின் குறுக்கே தான் கல்லணை வந்து கட்டப்பட்டுள்ளது. 67வது கொஷின். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. 3மே வந்து சரி. கொள்ளிடம் மற்றும் காவிரி ஆறு இவ்விரு கிளைகள் இணைந்து ஸ்ரீரங்கம் தீவை உருவாக்குகின்றன. காவிரி டெல்டா பகுதிகளில் கிளை ஆறுகளால் உண்டாகியுள்ள இவ்வலைப்பின்னல் அமைப்பு தென்னிந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. காவிரி ஆறு கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. ஸோ காவிரி ஆறு வந்து கடலூருக்கு தெற்கே வங்கக்கடலில் கலக்கிறது. 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3மே வந்து பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். ஸோ பாருங்கள், பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தீவுகள். கூற்று 1. பாலாறு கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் தலகவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தியாகிறது. ஸோ எங்கே பாலாறு உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. கர்நாடகா கோலார் மாவட்டத்தில் தலகவரா கிராமத்திற்கு அப்பால் உற்பத்தியாகிறது. கூற்று 2. பாலாறு தமிழ்நாட்டில் 57% பாய்கிறது. மொத்த நீளம் 348 கிலோமீட்டர். அதில் 222 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பாய்கிறது, வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து சரி. பாலாறை பற்றி இந்த 2 பாயிண்ட்ஸ்லேயே மொத்தமாக நம்ம சொல்லிட்டோம், பார்த்துக்கோங்க. பாலாற்றின் துணை ஆறுகள். ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். பாலாற்றின் துணை ஆறுகள் வந்து பாருங்கள், பொன்னி, கவுண்டினியா நதி, மலட்டாறு, செய்யாறு, கிளியாறு. ஸோ இதெல்லாம் வந்து பாலாற்றின் துணை ஆறுகள். 71வது கொஷின். தென்பெண்ணை ஆறு கிழக்கு கர்நாடகாவின் டேஸ் மலைகளில் கிழக்கு சரிவுகளிலிருந்து உருவாகிறது. ஆன்சர் வந்து நந்தி துர்கா. 72வது கொஷின். கூற்று 1. தென்பெண்ணை ஆறு 77% தமிழ்நாட்டில் உள்ளது. சுமார் 247 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்நதி பாய்கிறது. கூற்று 2. கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறது. கெடிலம் மற்றும் பெண்ணையாறு என 2 கிளைகளாக திருக்கோவிலூர் அணைக்கட்டிற்கு அருகில் பிரிகிறது. ஸோ ஆன்சர் வந்து 2 கூற்றுகளும் வந்து சரியானவை. பெண்ணையாற்றின் முக்கிய துணை ஆறுகள். ஸோ ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும். சின்னாறு, மார்க்கண்ட நதி, வாணி ஆறு, பாம்பன் ஆறு. 74. பெண்ணையாற்றின் குறுக்கே உருவாக்கப்பட்டுள்ள நீர்த்தேக்கங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஏபி சரியானவை. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், சாத்தனூர் நீர்த்தேக்கம். 75. இந்து சமய மக்களால் புனித நதியாக கருதப்படும் ஆறு. ஆன்சர் வந்து தென்பெண்ணை ஆறு. வைகை ஆறு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள டேஸ் கிழக்கு சரிவில் உற்பத்தியாகிறது. ஆன்சர் வந்து வருசநாட்டு குன்றுகள். 258 கிலோமீட்டர் நீளத்திற்கு வந்து வைகை ஆறு வந்து பாய்கிறது. 77. 1. வைகை ஆறு மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் வழியாக பாய்கிறது. கூற்று 2. இதன் மொத்த நீளம் சுமார் 258 கிலோமீட்டர் ஆகும். இதன் உபரி நீர் ராமநாதபுரம் அருகில் உள்ள பாக் நீர்ச்சந்தியில் கலக்கிறது. ஸோ இரண்டுமே வந்து சரியானவை. எந்த நதியின் நீர் செந்நிற தோற்றத்துடன் காணப்படுகிறது? ஆன்சர் வந்து தாமிரபரணி ஆறு. 79வது கொஷின். தாமிரபரணி அம்பாசமுத்திரம் வட்டம் பாபநாசத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் லேஸ் முகடுகளில் தோன்றுகிறது. ஆன்சர் வந்து பொதிகை மலை. எந்த ஆற்றின் தோற்றம் அகத்திய முனிவரோடு தொடர்புடையதாக கருதப்படுகிறது? அதுவும் வந்து ஆன்சர் வந்து தாமிரபரணி ஆறு. 81. தாமிரபரணி ஆற்றின் துணை ஆறுகள். ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. காரையாறு, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடனா நதி, பச்சையாறு, சிற்றாறு, ராமநதி. பொறுத்துக கடலில் கலக்கும் இடம். காவிரி ஆறு பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் வந்து கலக்குது, கடலூருக்கு அருகே.
பாலாறும் வங்கக்கடல் தான், அது கோவத்தூர் அருகே வந்து கடலில் வந்து கலக்குது. தென்பெண்ணையாறும் வங்கக்கடல், அது வந்து கலக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கடலூரில் ஒரு பக்கமும் புதுச்சேரி ஒரு பக்கம், 2 இடத்துல வந்து தென்பெண்ணையாறு வந்து பிரிஞ்சு கடலில் வந்து கலக்குது. வைகையாறு வந்து பாக் நீர்ச்சந்தி, ராமநாதபுரம் அருகே வந்து பாக் நீர்ச்சந்தியில் வந்து கலக்குது. தாமிரபரணி வந்து வங்கக்கடலில் வந்து கலக்குது. ஸோ இது கடலில் கலக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 83வது கொஷின், தமிழ்நாட்டின் முக்கிய நீர்வீழ்ச்சிகள். தருமபுரி ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. திருநெல்வேலி வந்து கல்யாண தீர்த்தம், தென்காசி வந்து குற்றாலம், தேனி வந்து கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. நாமக்கல் வந்து ஆகாய கங்கை, நீலகிரி வந்து கேத்ரின் பைக்காரான்னு 2 நீர்வீழ்ச்சி இருக்குது. சேலம் வந்து கிள்ளியூர், விருதுநகர் வந்து அயனார், கோயம்புத்தூர் வந்து வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம். இதெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சிகள். திருப்பூர் வந்து திருமூர்த்தி, மதுரை வந்து குட்டாலம்பட்டி அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சி வந்து இருக்குது. அடுத்து பாருங்கள், கன்னியாகுமரி வந்து திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை. இதெல்லாம் கன்னியாகுமரி. ஸோ ஆன்சர் வந்து எல்லாமே நம்ம சரியாக தான் கொடுப்போம். 84வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கடகரேகை இந்தியாவை 2 பாகங்களாக பிரிக்கிறது. தமிழ்நாடு கடகரேகை தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. தமிழ்நாடு வந்து கடகரேகைக்கு தெற்கேயும் பூமத்திய ரேகைக்கு அருகாமையிலும் அமைந்துள்ளது. தமிழகம் வெப்பமண்டல காலநிலை மண்டலத்தில் அமைந்திருந்தாலும் கிழக்கு கடற்கரை பகுதி வெப்பமண்டல கடல் காலநிலையை பெறுகிறது. ஸோ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, 3மே வந்து சரி. 85 1 தமிழ்நாட்டின் வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுகிறது. கூற்று 2, தமிழ்நாட்டின் சராசரி மழை அளவு 958.5 மில்லிமீட்டர் ஆகும். ஸோ 2மே வந்து சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. 86வது கொஷின், தமிழ்நாட்டின் பருவகாலங்கள். குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி குளிர்காலம், கோடைக்காலம் மார்ச் ஏப்ரல் மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர். 3 வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் குளிர்காலம் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது வந்து பாருங்கள். ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் பூமத்திய ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே விழுகிறது. இம்மாதங்களில் காலநிலை சற்று குளிராக காணப்படுகிறது. தமிழகத்தில் குளிர்கால வெப்பநிலையானது 15 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரை மாறுபடுகிறது. 88 தமிழ்நாட்டில் கோடைக்காலம். ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. மார்ச் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் சூரியனின் செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவில் விழுகிறது. ஆகையால் பூமத்திய ரேகையிலிருந்து வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரிக்கிறது. கோடை காலத்தில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வேறுபடுகிறது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. 89வது கொஷின், அரபிக்கடலிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காற்று மலை மறைவு பிரதேசத்தில் லேச அமைந்துள்ளதால் மிக குறைவான மழை பொழிவையே பெறுகிறது. ஆன்சர் வந்து தமிழ்நாடு. தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் தமிழகத்தில் மழை பெறும் பகுதிகள். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் கோயம்புத்தூர் பீடபூமி 50 சென்டிமீட்டர் மழையை வந்து பெறுகிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி வந்து 50 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் மழை வந்து பெறுகிறது. 91வது கொஷின், பூமியின் சுழற்சியின் காரணமாக நகரும் அல்லது இயங்கும் பொருள்களை வட அரைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென் அரைக்கோளத்தில் இடமாகவும் திசைகளை மாற்றியமைக்கும் விசை. என்ன விசைனா கொரியாலிஸ் விசை. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவக்காற்று. சூரியன் கடகரேகையிலிருந்து மகர ரேகைக்கு செல்வதால் வெப்பநிலை மற்றும் காற்றழுத்தத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் வட இந்தியாவிலிருந்து வங்கக்கடலை நோக்கி காற்று வீசுகிறது. வங்கக்கடலை வந்தடையும் போது இக்காற்று கொரியாலிஸ் விசை காரணமாக திசை விலக்கப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. வடகிழக்கு பருவக்காற்றானது திரும்பி வரும் தென்மேற்கு பருவக்காற்றின் ஒரு பகுதி ஆதலால் இக்காற்றை பின்னடையும் பருவக்காற்று என்றும் அழைப்பர். ஸோ பின்னடையும் பருவக்காற்று எதுனா வடகிழக்கு பருவக்காற்று, பின்னடையும் பருவக்காற்று. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 93வது கொஷின், வருடாந்திர மழை அளவில் பார்த்திங்கன்னா 48% இப்பருவத்தில் கிடைக்கிறது. அதாவது வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் 48% மழை வந்து கிடைக்கிறது. கடற்கரை மாவட்டங்களில் ஒரு 60%, உள் மாவட்டங்களில் 40 to 50% வந்து மழை வந்து கிடைக்கிறது வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில். 94வது கொஷின்,
கூற்று 1, வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்ன கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகும். ஸோ ஒரு முக்கியமான கொஷின். கூற்று 2, இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. ஸோ இந்தியாவில் 3வது இடம். ஸோ ரெண்டுமே வந்து சரியானவை. 95வது கொஷின். தமிழ்நாட்டில் காணப்படும் மண்களை அதன் தன்மைகளை கொண்டு 5 பிரிவுகளாக வகைப்படுத்தலாம். அவை. ஆன்சர் வந்து அனைத்தும் வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், சரளை மண், உவர் மண். ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகின்ற மண் எது அப்படின்னா வண்டல் மண். ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகின்ற மண் வந்து வண்டல் மண். 97வது கொஷின். கூற்று 1, வண்டல் மண் வளம் மிகுந்த மண் ஆகும். கூற்று 2, வண்டல் மண்ணில் நைட்ரஜன் மற்றும் இலை மக்குகள் குறைவாக உள்ளது. நெல், கரும்பு, வாழை, மஞ்சள் போன்ற பயிர்கள் இம்மண்ணில் பயிரிடப்படுகின்றன. ஸோ இரண்டுமே வந்து சரி. தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் எது அப்படின்னா கரிசல் மண். ஆறுகள் படிய வைத்தலால் உருவாகக்கூடியது வண்டல் மண். தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் வந்து கரிசல் மண். ரீகர் என்றழைக்கப்படும் மண் இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க. கரிசல் மண். ரீகர் என்று அழைக்கப்படும் மண் எது அப்படின்னா கரிசல் மண். பருத்தி மண் என்று அழைக்கப்படும் மண்ணும் வந்து கரிசல் மண் தான். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். 101வது கொஷின். தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2 பங்கு டேஸ் மண் பரவியுள்ளது. ஆன்சர் வந்து செம்மண். இரும்பு ஆக்சைடு அதிக அளவில் காணப்படும் மண் இதுவும் வந்து செம்மண். அதனால தான் வந்து அது சிவப்பு கலராக வந்து இருக்குது, இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால. 103வது கொஷின். செம்மண் எந்த மாவட்டத்தில் அதிகம் காணப்படுகிறது? ஆன்சர் வந்து இரண்டும் சரி. சிவகங்கை, ராமநாதபுரம். வளமற்ற மண் எது அப்படின்னா சரளை மண். இதில் வந்து தேயிலை, காப்பி வந்து விளையுது இந்த மண்ணில். வளமற்ற மண் வந்து சரளை மண். 105வது கொஷின். சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டும் காணப்படும் மண் எது அப்படின்னா உவர் மண். இது வந்து வேதாரண்யம் பகுதியில் அதிக அளவில் உள்ளது. மண் அரிப்பின் முக்கிய காரணங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் காடுகள் அழிப்பு, அதிக மேய்ப்பு, நகரமயமாக்கம், அதிக மழைப்பொழிவு. சரியானதை தேர்ந்தெடு. 107வது கொஷின். ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று பாலைவனமாதல் ஆகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த பாலைவனமாதல் நில வரைபடத்தின்படி மொத்த நிலப்பரப்பில் சுமார் 12% நிலப்பகுதி கண்டறியப்பட்டுள்ளது. தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் இவற்றினால் பாதிப்பு உள்ளாகின்ற பகுதிகளாகும். தேனி, ராஜபாளையம் பகுதியில் சுமார் 12,000 ஹெக்டேர் நிலம் காற்றடி மணல் படிவுகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 108வது கொஷின் பொறுத்துக. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். தேசிய வன கொள்கை வருஷம் வந்து 1988. தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் பரப்பளவு 26,281 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் சதவீதம் எவ்வளோனா 20.21%. இந்தியாவில் உள்ள காடுகளில் தமிழகத்தின் பங்களிப்பு எவ்வளோனா 2.99%. மேற்கு தொடர்ச்சி மலை இது பார்த்திங்கன்னா உலகில் 25 உயிரினப்பன்மை செறிந்த பகுதிகளில் ஒன்று தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 109. காடுகளின் வகைகள், பரப்பளவு சதுர கிலோமீட்டர். ஒதுக்கப்பட்ட காடுகள் இது எவ்வளோனா பரப்பளவு 19,459 சதுர கிலோமீட்டர். ஸோ சதுர கிலோமீட்டர்ன்றது போடல, கொஷின்லேயே வந்து கொடுத்துட்டேன். பாதுகாக்கப்பட்ட காடுகள் வந்து 1,782 சதுர கிலோமீட்டர். வரையறுக்கப்படாத காடுகள் 1,266 சதுர கிலோமீட்டர். மொத்தம் வந்து 22,507 சதுர கிலோமீட்டர் மொத்தம் காடுகளுடைய பரப்பளவு. 110வது கொஷின். தமிழகத்தில் உள்ள காடுகள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை. ஸோ இந்த 5 வகைகள் வந்து பாருங்கள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள், மித வெப்பமண்டல மலைக்காடுகள், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், மாங்குரோவ் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள். இதான் வந்து அந்த 5 வகை காடுகள். 111வது கொஷின். அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் இதுனா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். உப அயனமண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படும் காடுகள் அரை பசுமை மாறா வகை காடுகள். இது வந்து உப அயனமண்டல காலநிலை நிலவும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் காணப்படும் காடுகள் வந்து அரை பசுமை மாறா வகை காடுகள்.
ஆனைமலை, நீலகிரி மற்றும் பழனி மலைகளில் சுமார் 1000 மீட்டர் உயரமான பகுதிகளிலும் பள்ளத்தாக்கிலும் காணப்படும் காடுகள் மித வெப்பமண்டல மலைக்காடுகள். சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள். சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகளும் வந்து மித வெப்பமண்டல மலைக்காடுகள். பசுமை மாறா காடுகள் மற்றும் அரை பசுமை மாறா காடுகளின் விளிம்பு பகுதியில் காணப்படும் காடுகள் எதுனா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மர வகைகள் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். 117வது கொஸ்டின். கடலோர பகுதிகள், ஆற்றின் டெல்டா பகுதிகள், தீவுகளின் கடைப்பகுதிகள், ஆற்று முகதுவாரம் ஆகிய பகுதிகளில் காணப்படும் காடுகள் எது அப்படின்னா மாங்குரோவ் காடுகள். உவர்நிலங்கள் மற்றும் உவர்நீரில் வாழும் தன்மையுடைய தாவரங்கள் வாழும் காடுகள் அதுவும் வந்து மாங்குரோவ் காடுகள். தமிழ்நாட்டில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் பகுதிகள் ஆன்சர் வந்து மேற்கண்ட அனைத்தும் பிச்சாவரம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, சத்திரம், தூத்துக்குடி. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இரண்டுமே வந்து சரியானவை. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படுகுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது. பிச்சாவரம் சதுப்பு நில காடு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, வந்து பார்த்துக்கோங்க. கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக உள்ளது. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுக்களால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அபிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது. 122வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் மிக குறைவான மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள். ஆன்சர் வந்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள். அதிக காடுகளை கொண்ட மாவட்டங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும். தருமபுரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, 3280 சதுர கிலோமீட்டர். அடுத்து கோயம்புத்தூர் 2627 சதுர கிலோமீட்டர். ஈரோடு 2427 சதுர கிலோமீட்டர். வேலூர் 1857 சதுர கிலோமீட்டர். நீலகிரி 1583 சதுர கிலோமீட்டர். திண்டுக்கல் 1662 சதுர கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோளப் பெட்டகங்கள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நீலகிரி உயிர்கோளப் பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோளப் பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோளப் பெட்டகம். ஸோ இது 3மே தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோளப் பெட்டகங்கள். 125வது கொஷின். வனவிலங்கு சரணாலயங்கள். ஸோ பாருங்கள், அப்படியே லைனாக படிச்சுட்டு வரேன். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குன்னா நீலகிரியில் வந்து இருக்குது. அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1940. முண்டந்துறை வந்து திருநெல்வேலி, தொடங்கப்பட்டது 1962. கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் 1967. இந்திரா காந்தி வந்து கோயம்புத்தூர் 1976. களக்காடு திருநெல்வேலி 1976. வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் தூத்துக்குடி, தொடங்கப்பட்டது 1987. மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் விருதுநகரில் இருக்குது, தொடங்கப்பட்டது 1988. கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயம் கன்னியாகுமரியில் இருக்குது, 2007 தொடங்கப்பட்டது. சத்தியமங்கலம் வனவிலங்கு சரணாலயம் வந்து ஈரோட்டில் இருக்குது, தொடங்கப்பட்டது 2008. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் வந்து தேனி மற்றும் மதுரை இடைப்பட்ட இதில் இருக்குது, 2009 வந்து தொடங்கப்பட்டது. கோடியக்கரை வனவிலங்கு பாதுகாப்பகம் இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் 3 இடத்துல வந்து இருக்குது. ஸோ 2013 வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து வந்து கொடைக்கானல், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்துக்கு இடைப்பட்ட இதில் இருக்கும் போல் 2013 வந்து தொடங்கியிருக்காங்க. கங்கை கொண்டான் புள்ளிமான் வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 2013. வடக்காவிரி வனவிலங்கு சரணாலயம் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி 2014. நெல்லை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி 2015 வந்து தொடங்கியிருக்காங்க கடைசியாக. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ எல்லாம் கிளியராக படித்து வச்சுக்கோங்க. பறவைகள் சரணாலயம் இதுவும் ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகுது, பார்த்துடலாம். வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது, தொடங்கப்பட்டது வந்து 1977. பழவேற்காடு ஏரி இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூரில் இருக்குது, 1980 வந்து தொடங்கியிருக்காங்க. கரிக்கிளி காஞ்சிபுரம் 1989. கஞ்சிரங்குளம் ராமநாதபுரம் 1989. சித்திரங்குடியும் ராமநாதபுரம் 1989.
கூந்தன்குளம் அல்லது கூடங்குளம் ரெண்டுமே வந்து திருநெல்வேலி 1994. வெள்ளோடு வந்து ஈரோடு 1997. இந்த பறவைகள் சரணாலயம் வந்து பழைய ஓல்டு புக்கு தமிழில் வந்து 6th ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே தான் ஈரோடு கொடுத்துருக்காங்க. இதில் வேடந்தாங்கல் வந்து காஞ்சிபுரம் 1998 வந்து தொடங்கியிருக்காங்க. உதயமார்த்தாண்டம் வந்து திருவாரூர் 1998. மேலே செல்வனூர் கீழே செல்வனூர் ராமநாதபுரத்தில் வந்து இருக்குது 1998. வடுவூர் வந்து திருவாரூர் 1999 வந்து தொடங்கியிருக்காங்க. கரைவெட்டி அரியலூர் 2000 வந்து தொடங்கியிருக்காங்க. தீர்த்தங்கல் ராமநாதபுரம் மாவட்டம் 2010. சக்கரைக்கோட்டை ஏரி ராமநாதபுரம் 2012. உசுடு ஏரி விழுப்புரம் 2015. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டு தான். 127 தமிழ்நாட்டில் நிலச்சரிவினால் அதிகம் பாதிக்கப்படும் பகுதி. ஆன்சர் வந்து நீலகிரி மலைப்பகுதி. 128வது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவக்காற்றின் மிக அதிக மழைப்பொழிவின் காரணமாக ஏற்பட்ட தென்னிந்திய வெள்ளப்பெருக்கு சமீபத்திய நிகழ்வாகும். வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் வங்கக்கடலில் உருவாகும் வெப்பமண்டல சூறாவளிகள் தமிழக கடற்கரையை தாக்குகின்றன. ஸோ ஆன்சர் வந்து இரண்டுமே வந்து சரி. பொறுத்துக. ஸோ இந்த நீர்வளம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டின் மொத்த நீர்வளம் எவ்வளோன்னா 1587 மில்லியன் கன அடி மொத்த நீர்வளம். தமிழ்நாட்டின் மொத்த நீர் தேவை வந்து 1894 மில்லியன் கன அடி வந்து தேவை. தமிழ்நாட்டோட நீர் பற்றாக்குறை வந்து 19.3% பற்றாக்குறை. நிலத்தடி நீர் வளத்தின் அடிப்படையில் தமிழகம் 385 மண்டலங்களாக பிரித்துள்ளது. இதில் பாதுகாப்பானதாக உள்ள பகுதிகள் 145, உவர்த்தன்மை உள்ள பகுதிகள் 2%. தமிழ்நாட்டில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள் 64%. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. தமிழ்நாட்டில் வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள் வந்து 64% வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் அதிக வறட்சிக்கு உள்ளாகும் பகுதிகள் கோயமுத்தூர், தருமபுரி, மதுரை, ராமநாதபுரம், சேலம், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி. ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானவை. இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து அதிக வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள். சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. தமிழகத்தின் மொத்த நிலப்பரப்பில் ஏறத்தாழ 12% நிலப்பரப்பில் பாலைவனமாதல் மற்றும் நிலம் தரம் குறைந்துள்ளன. தேனி, விருதுநகர், நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மிகவும் மோசமான பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. ஸோ இரண்டுமே வந்து சரி. ஏபி சரியானவை. 132வது கொஷின். தேனி மாவட்டத்தில் உள்ள குரங்கணி மலையில் தீ விபத்து ஏற்பட்ட ஆண்டு எப்போனா 2018 மார்ச் 11. 133 சுனாமி அலைகள் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 4மே வந்து சரி. 2004 டிசம்பர் 26ஆம் நாள் காலை 7:29 மணி அளவில் சுனாமி அலைகள் ஏற்பட்டது. இந்தோனேஷியாவின் சுமித்ரா தீவில் 8.9 ரெக்டர் அளவில் பதிவானது. தென்னிந்தியாவில் அதிகமாக பாதிப்புக்குள்ளான மாநிலம் தமிழ்நாடாகும். இந்தியாவில் 1881, 1941 ஆண்டுகளில் சுனாமி அலைகள் தோன்றின. ஸோ சுனாமி அலைகள் தோன்றிய ஆண்டு பார்த்துக்கோங்க 1881, 1941. தமிழ்நாட்டில் நில அதிர்வு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 26, 2001 வங்கக்கடற்கரைக்கு அப்பால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்டது. எதுனா நில அதிர்வு. ஜூன் 7, 2008 பாலாறு பள்ளத்தாக்கு பகுதியில் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 12, 2011 அரியலூர் மாவட்டத்தில் உள்ள காவிரி படுகை பகுதியில் வந்து ஏற்பட்டது. 2012 இந்திய பெருங்கடல் சென்னையில் வந்து உணரப்பட்டது. 135 மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். இதே தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிரதமர். 135 கொஷினோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சது. ஒரு பெரிய லெசன் தான் முடிச்சிட்டோம். புக் பேக் கொஷின் வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அச்சம் பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 8 டிகிரி 4 மினிட்ஸ் முதல் 13 டிகிரி 35 மினிட்ஸ் வரை தான் தமிழ்நாட்டோட அச்சப்பரவல். 137 தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. தீர்க்க பரவல் எவ்வளோனா 76 டிகிரி 18 மினிட்ஸ் முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ். அதாவது கிழக்கு அது வந்து பார்த்துக்கோங்க 76 டிகிரி 18 மினிட்ஸ் கிழக்கு முதல் 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு வரை. அது தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா உயரமான சிகரம் வந்து தொட்டபெட்டா. 139 கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? அமையாத கணவாய் வந்து போர்க்காட் கணவாய். கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? இதில் பெரியார் வந்து அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறு, மீதி 3மே வங்கக்கடலில் வந்து கலக்கும்.
தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள் காணப்படும் மாவட்டம் எது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. ஸோ பின்னடையும் பருவக்காற்று வந்து ஆன்சர் வந்து வங்கக்கடல். பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்படும் மாவட்டம் எது அப்படின்னா தேனி மாவட்டம். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுனா தருமபுரி மாவட்டம். ஸோ கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து பார்க்கலாம். நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி எது அப்படின்னா கோயமுத்தூர் பீடபூமி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் வந்து சோலைக்கரடு. ஆற்றுத்தீவான ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது. கொள்ளிடம் காவிரி. தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் எது அப்படின்னா சரளை மண். 149 பொறுத்துக. குளிர்காலம். ஸோ கீழே ஆன்சர் கீ கொடுத்துருக்க பாருங்க. குளிர்காலம் வந்து டிசம்பர் டு பிப்ரவரி. ஆனால் வந்து புக்கு இன்சைடில் ஜனவரி பிப்ரவரி கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் அவங்களே கொடுத்துருக்காங்க டிசம்பர் பிப்ரவரின்னு சொல்லிட்டு. கோடைக்காலம் வந்து மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாதம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்னு 4 மாதம் வரும். வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதம். மாஞ்சாரல் இது முன் பருவ மழை. கடைசி கொஷின் 150. இன்னொரு 2 கொஷின் இருக்குது. கூற்று தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. இது கரெக்டு தான். காரணம் இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. 151 கடைசி கொஷின். செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடுகள் உள்ளன. காரணம் இது சுவறுதலால் உருவாகிறது. ஸோ ரெண்டுமே சரிதான். ஆனால் கூற்று வந்து விளக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஸோ ஒரு 151 கொஷின் வந்து நம்ம அந்த லெசன்லேருந்து பார்த்துருக்கோம். அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மானுட புவியியல் அந்த லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.